ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து செல்ஸ் எப்படி மெர்ஜ் பண்றது, அதே மாதிரி எப்படி அன்மெர்ஜ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சம் டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செல்ஸை வந்து இப்போ மெர்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 months வைஸ் தான் நமக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா Q1. அந்த Q1ல வந்து பாத்தீங்கன்னா 3 months இருக்கு. அதே மாதிரி இங்க Q2ல வந்து 3 months இருக்கு. Q3ல வந்து 3 months இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் Q1 சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட் செல்லில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு இப்போ ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம் இது வந்து பார்க்கறதுக்கு லுக் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி Q1 சொல்லி நம்ம ஷோ பண்ணிக்கலாம் நம்ம டேஷ்போர்டில். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதை நார்மல் டூலில் போயிட்டு எப்படி நம்ம இதை எடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட்டில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செல்ஸில் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த செல்ஸை மெர்ஜ் பண்ணும்போது அந்த அட்ரஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறதுங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம VBA கோடு கிரியேட் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போதா இருக்கட்டும், நம்ம செல் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபார்முலாவில் அசைன் பண்ணும்போது அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த 3 செல்லை வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆக்டிவ் செல் வந்து பார்த்தீங்கன்னா C3ல இருக்குங்க. நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா C3 உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ C3ல தான் ஆக்டிவ் செல்லு. இதிலிருந்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஹோம் டேப்ல ரிப்பன் பார்ல ஹோம் டேப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 3 செல்ஸும் இப்போ 1 செல்லா கன்சிடர் ஆயிடுச்சு. ஆனா நேம் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் செல் எதுல இருந்ததோ அதுதான் வந்து அந்த அட்ரஸ் பார்ல வந்து நமக்கு ஷோ பண்ணுது. எனவே இந்த 3 செல்ஸையும் சேர்த்து நமக்கு C3ன்னு தான் நமக்கு அங்க அட்ரஸ் இங்க நேம் பாக்ஸ்ல இருக்கு அந்த செல் அட்ரஸ். இதை தான் நம்ம ஃபார்முலாவில் வந்து அசைன் பண்ணணும். மேக்ரோ கோடில் நீங்க அசைன் பண்ணாலும் இந்த செல்ல 3ஐயும் சேர்த்து நமக்கு அந்த C3ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் அதை அன்டூ பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 2 செல்லையும் நான் மெர்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். D3ல கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இந்த D3 E3 ரெண்டையுமே நான் மெர்ஜ் பண்ண போறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த 2 செல்லையும் சேர்த்து D3ன்னு கன்சிடர் பண்ணிக்க. ஸோ நம்ம எங்க கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம எத்தனை செல்லை வந்து செலக்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்ல எந்த செல்லை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து அட்ரஸ் பார்ல எடுத்துக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை மெர்ஜ் பண்ணிட்டு கலரை வந்து இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ப்ராப்பரா எனக்கு வந்து வியூ ஆகும். இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்த்து Q1ங்கிறது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். பார்க்கறதுக்கு டேஷ்போர்டில் வந்து நமக்கு லுக் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த Q2க்கு வந்து நான் ஷார்ட்கட்ல வந்து மெர்ஜ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க அன்மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அகைன் இங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது அன்மெர்ஜ் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செல்லா இருக்கும். ஸோ மெர்ஜ் பண்றதுக்கு அகைன் இங்க கிளிக் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ், அன்மெர்ஜ் செல்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஷார்ட்கட்லயும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பை த டிஃபால்ட்டா மெர்ஜ் அண்ட் சென்டர் தான் வந்து நமக்கு அந்த டூல் பார்ல விசிபிள் ஆகும். நம்ம அதை கிளிக் பண்ணாலே நமக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல இந்த டேட்டால நான் இந்த 3 செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறேன். ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா Alt HMC, Alt ஹோல்ட் பண்ணிட்டு HMC இங்க லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு இந்த செல்லு. அகைன் வந்து அன்மெர்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு Alt HMU பிரஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் இதுல ஒன் மோர் திங்க், இப்போ மெர்ஜ் பண்ணும்போது நம்ம டைரக்டா Alt HMC கொடுத்தோம் அப்படின்னா மெர்ஜ் அண்ட் சென்டர். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அதே மாதிரி Alt HMM கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த மெர்ஜ் செல் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அந்த A கொடுக்க போறேன். Alt HMA கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது அலைன்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு
அலைன்மெண்ட் இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நான் சம்திங் செல்லை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா இப்போ நான் இதை Alt HMA கொடுத்துட்டு இப்போ நான் வந்து Q2ன்னு டைப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் நீங்கள் எப்படி வேணாலும் என்ன அலைன்மெண்ட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் கலர் கொடுக்குறேன். அகைன் வந்து இங்கே வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே மெர்ஜி செல்லு கொடுத்தாக்க நமக்கு சென்டரில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜி அக்ராஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் Q3 கொடுக்குறேன். எனக்கு எல்லாமே ஈவனாக தான் நமக்கு ஆக்ட் ஆகும். சில இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு ரைட் அலைன்மெண்ட்டு இப்படி நமக்கு அலைன்மெண்ட்டில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதில் ஒன் மோர் திங் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஷார்ட்கட் எல்லாமே ரிலேட்டட் ஷார்ட்கட் தான். நான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிப்பன் பாரில் இருக்கிற அந்த டேப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்க. பாருங்கள் இப்போ நான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். எனக்கு டாப்பில் வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து எனேபிள் ஆகுது. எந்தெந்த டேபுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து அதுக்குள்ளே போகும் அப்படிங்கிறது. இப்போ ரிப்பன் பார் மெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ரிப்பன் பாரில் உள்ள அந்த ஷார்ட் கோடு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னாக்க எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்கன்னா ஹோம் டேப்பில் தான் நம்ம இன்சைடு போக போகிறோம். அதுக்குள்ளே போகணும் அப்படின்னாக்க எம் அப்படின்றது தான் அந்த மெர்ஜன் சென்டர். அந்த எம் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் கோடு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இந்த ஷார்ட்கட் கோடு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் நமக்கு லாங் இது மாதிரி தெரியும். பட் நீங்கள் இதை வந்து ஷார்ட்கட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.